விட்டு போகாதே எந்த நெஞ்சம் தாங்க உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே என்னை விட்டு போகாதே எந்த நெஞ்சம் தாங்காதே கண்மணி ஓ கண்மணி மைதிலி மைதிலி உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே என்னை விட்டு போகாதே எந்த நெஞ்சம் தாங்காதே இதயம் என்னும் தோட்டத்திலே பாசம் என்னும் பூக்கள் பறித்து பூஜை செய்யும் வேலையிலே பறி கொடுத்தேனோ நான் துள்ளி ஓடு புள்ளி மாடு தலை வைப்பேனோ சத்தம் தானிக்க கேட்கு முத்தம் தானிக்கம் கொடுக்கு உன் சத்தம் தானிக்கம் கேட்கு முத்தம் தானிக்கம் கொடுக்கு சித்தனுமானே என்னை தீராதே பொன்மானே மாறாயோ வண்ணமயிலே தாராயோ மலரே உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே என்னை விட்டு போகாதே இந்த நெஞ்சம் தாங்காது இருந்தாலும் கூட வரட்டும் ஏதோ ஒரு காணாமப்பட்டது கேட்டுக்கொண்டே இருக்கிறது காணமா என்ன காணம் யார் அவர் ஓஹோ எங்கிருந்து வருகிறார் மரியாதையா போய் எடுத்துட்டு வர்றேன் நீ தானே தூக்கி போட்ட யார் அவர் எங்கிருந்து வருகிறார் என்னவென்று சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா யார் அவர் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா எந்த ஊரையா எழுத்து ஊரையா பச்சை நீரம் பச்சை நீரும் அவள் திருமேனி பவள நீரும் அவள் செவிதலி பச்சை நீரம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவிதாலே வெண்மை நீரம் அவன் தேவி முகம் வெண்மை நீரம் அவன் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவன் மலர்களிலே பல நிறம் கண்டே மாயவள் வடிவம் அதில் சொல்லே மலர்களிலே பல மனம் கண்டே மாயவள் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே பாருங்கள் சாமி ஆகா தாங்கள் யார் அருமை 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 எங்கிருந்து விபச்சாரம் செய்தாலும் விபச்சாரம் பண்ணக்கூடாது உபச்சாரம் வாயா இருக்கட்டும் சாமி அபச்சாரம் செய்தாலும் உபச்சாரம் செய்ய வேண்டும் வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு அந்த வரையிலே வாருங்கள் சாமி என்று வாழ்க 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 பல்லாண்டு உங்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் கிடைக்க வேண்டும் சாமி சாமி உங்களுக்கு பயப்படுறாப்புல அதான் தூரம் பண்ணிக்கிறாப்புல பயப்படுறாப்புல எதற்காக பயப்பட வேண்டும் நான் என்ன பண்ணிட்டேன் உங்களை ஒன்றும் பண்ணல இதுக்கு மேல நடுங்காத பக்கத்துல வாயா அண்ணன் இல்ல சாமி எட்ட நின்னே பழக்கமாகி போச்சா எட்ட நின்னே பழக்கமாயிருச்சா கிட்டத்துல நான் பொம்பளை விட்டா கூட போக மாட்டேன் ஏன் என்ன காரணம் அடி வாங்க முடியல அடி வாங்க முடியலையா ஆமா சார் அப்படி என்ன குத்தம் செஞ்ச நீ அடி வாங்குறதுக்கு ஒரு நாள் தெரியாம போதையில என் பொண்டாட்டியை நினைச்சிட்டு கிளவியை இழுத்து விட்டேன் சண்டால பாவி போட்டு வெளுத்தெறிஞ்சிட்டாங்க அப்ப அடிக்காம என்ன செய்வாங்க ஆமா ஊரா பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது மிகப்பெரிய ஒரு பாவம் 20 ரூபா சொல்லிருக்கா மாப்பிள்ள காசு வேணுமா தரேன் இதில் பேக்கில் இருக்குமா சைடு டேய் ஊரா முண்டாட்டியை போய் தொட்டா அடிக்காம என்னையா செய்வாங்க அதே சாமி தெரியாம தொட்டு போட்டே அடிச்சு விட்டாங்க சரி அப்புறம் அதுல இருந்து நான் கிட்டத்திலே போறது இல்ல கிட்டத்துல போக கூடாது மிகப்பெரிய ஒரு தப்பு இல்லையா ஆமா ஆமா போக கூடாது சரி ஆமா இந்த இடத்துல என்ன பண்றீங்க காவல் பாக்குறேன் ஆளை பார்க்க ஒரு மாதிரியா முறுக்கு மிஷினா வச்சுட்டு கம்பீரமான தோட்டமா ஆளு பார்க்கத்தான் சொல்லலாம் ஆமா சரி என்ன பண்ணிருவிய 500 பேர் நாள் நின்றுட்டு அடிப்பேன் என்ன அடிப்பிய 300 பேர் நாள் நின்றுட்டு அடிப்பேன் என்ன அடிப்ப சுத்தி சுத்தி அடிப்பேன் சொல்லண்டு அடிப்பேன் சுத்தி அடிப்பியா ஆமா சாமி சுத்தி அவ்வளவு பெரிய பலசாலியா ஆமா தாங்கள் அவ்வளவு பெரிய வீரரா ஆமா சாமி ஆச்சரியமான செய்தி ஆனா ஆளை நாள் நின்றுட்டு அடிப்பேன் ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே ஆளு பார்க்கத்தான் சொல்லலான்னு சொல்லிட்டேன் சொல்ல ஏன் அடிப்பேன்னு சொன்னேன் தெரியுமா
ஏன் எப்படி அடிப்பிய? மூத்திரம் தான். அப்புறம் அவசரத்துக்கு என்ன பண்றது? ஆனா அறிவு கட்டமையிலே நான் கூட என்னமோ ஏதோ நீ ஒரு வீராதி வீர சூராதி சூரன் நினைச்சேன். 2 மூட்டை பொரிய ஒத்த கையில தூக்குவேன். உங்க ஊர்ல வந்து 2 மூட்டை பொரிய ஒத்த கையில தூக்குறது பெரிய ஒரு விஷயமா? 19 புராணத்தையும் நாரதர்கிட்ட பேசுற இவன் யாரா இவனை பப்புன்னு போட்டிருக்கலாம் போல இருக்கு. 19 புராணம் தெரியுமா தாங்களுக்கா? அப்படின்னு நான் புராணமே 18 தானையா? 19 எப்படி உனக்கு தெரியும்? என் சொந்த புராணம். அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது பூரா சொந்த புராணம். சொந்த புராணம் நொந்த புராணம்லாம் பேசக்கூடாது. ஓஹோ, 19 புராணம் தெரியும். என்ன பேசிவிடுவேன் சாமி? நான் கேட்டேனா இல்ல நான் எதுவும் சொன்னேனா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படிதான் வேற சொல்லி வச்சிருக்கியா? நான் சொல்லல சாமி, அவன் தூண்டி விட்டு போ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 உனக்கு தருவேன். துங்க கரிமுகத்து தூமணியே சங்க தமிழ் 3 தானே சொல்லியிருக்காங்கல்ல. அகரமுகர எழுத்தெல்லாம் சிலைட்டில் எழுதின்னு இருக்கேன். தகர சிகரெட்லையா? அகரமுகர எழுத்துல ஆதிவனம் முதல். சரி, அதை விடு. திருவள்ளுவர் இடம் யாரோட இடம்? எங்களுடைய இடம். உங்களோட இடம்? ஆமா. அப்படி சொல்லு. இடம் உங்களோட இடம்? ஆமா. அத்தாச்சி பட்டா அந்த மாதிரி எதுவும் இருக்கா? வச்சிருக்கோம்ல. அத்தாச்சி இருக்கா? இருக்குல்ல. அத்தாச்சி இருக்கா? என்ன இப்படி கேட்டு போட்டிய? அத்தாச்சி யார் வச்சிருக்கா? இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா வச்சிருந்தாரு. தாத்தா வச்சிருந்தாரா? ஆமாங்க. சரி, அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. ஓ, உங்க அப்பா வேற வச்சிருந்தாரா? எங்க அப்பாவுக்கு பின்னாடி இப்ப நான் வச்சிருக்கேன். அட வெக்கம் கட்டவங்களா. ஏன் சாமி திட்டுறீங்க? அத்தாச்சி எத்தனை பேரையா மாத்தி மாத்தி வச்சிருப்பிய? எங்க தாத்தா வச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி அத்தாச்சிய. அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு அத்தாச்சிய. எங்க அப்பாவுக்கு பின்னாடி நான் வச்சிருக்கேன் அத்தாச்சிய. மாத்தி மாத்தி வச்சுக்கிற பொருள் அது. என்ன சாமி கேக்குறீங்க? இந்த இடத்தோட அத்தாச்சி. இடத்தோட அத்தாச்சியை தான் நானும் சொல்றேன். அதைத்தான் அந்த அத்தாச்சியத்தை நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் நானும் சொல்றேன். இடத்துக்கு பேரு நீங்க அண்ணே முன்னாடி அத்தாச்சி நினைச்சீங்களா? அதைத்தான் நானும் கூட அது நினைக்கிற மாட்டேன். அது அத்தாச்சி, இது அத்தாச்சி. அத்தாச்சி இட்டு போடணும். ஒரு எழுத்து பிழையானனால மதுரை எரிக்கப்பட்டதே கண்ணகி. ஒரு எழுத்து பிழைனால. சரி, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இடம் உங்களோட இடம். ஆமா சாமி. இடத்துக்கு பேரு வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல். ஆமா. நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆகா 18 புராணம் படிச்சிருக்காரு அப்படின்னு என்னைய கூட நீங்க நினைக்காம 19 புராணம் படிச்சிருக்கான்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும். அப்படி நீங்க மிகப்பெரிய ஒரு அறிவாளின்னு எனக்கு தெரியும். எங்க நான் சொல்லலங்க, அவன் சொல்லிட்டு போ. எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இடத்துக்கு பேரு வேலுமலை சாரல்னு தெரியுது. ஆமா. இந்த வேலுமலை சாரலுக்கு சரி ஏன் வேலுமலை சாரல்னு பேர் வந்துச்சு? முனிவர்களாம் வரக்கூடிய இடம். முனிவர்கள் வரக்கூடிய இடம். ஆமா. முனிவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? தியாகம் பண்ணுவாங்க. யாகம் பண்ணும். யாகம் பண்றதுக்கு என்ன போர் நடக்குதா? யாகம் வளர்ப்பாங்க. தியாகம் பண்ணல, யாகம் யாகம் வளர்ப்பாங்க. யாகத்துக்கு இன்னொரு பேரு வேள்வி. அதனால வேலுமலை சாரல். ஆமா. அருமையான பதில், அற்புதமான விளக்கம். மதுரை நோக்கி சமயத்தை வளர்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். சென்று கொண்டிருக்கும் போது மலை மீது எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்தார். சரி, ஆகா சிவபெருமான் காட்சி தந்தாரு. அதனால எம்பிரான் மலை எம்பிரான் மலை எம்பிரான் மலை என்பதை மருவி பிரான்மலையா வந்துருச்சு. பிரான்மலையா வந்து அந்த மலைக்கு பேர் என்ன? எம்பிரான் மலை. பிரான்மலை. பிரான்மலை. இப்போ உங்க இடத்துக்கு வந்திருக்கோம். உங்க மலைக்கு பேர் என்ன? வேள்விமலை. வேள்விமலை. வேள்விமலைக்கு ஏன் வேள்விமலைன்னு பேர் வந்துச்சு? தியாகம் பண்ண பண்ண அது யாகம். அதாங்க யாகம் பண்ண 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 வேள்வி 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 என்றால் வேள்வி என்றால் மலை. யாகம். ஆமா. யாகம் என்றால் வேள்வி. வேள்வி. ஆமா. நாங்களாம் மானிடர்கள் யாகம் பண்ண பண்ண முனிவர்கள் அது வேள்விமலை சாரல். அட அறிவு கெட்டவனே, அப்படி கிடையாது. அப்புறம் முனிவர்கள் தான் யாகம் பண்ணுவாங்க. ஆமா. முனிவர்கள் வந்து யாகம் பண்றதுனால யாகத்துக்கு இன்னொரு பேரு வேள்வி. வேள்வி. அதனால வேள்விமலை சாரல். சாரல். வேள்விமலை சாரல். ஆமா. எம்பெருமான் முருகப்பெருமான் வந்தார பழனிமலை. ஆமா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த மலைக்கு பேரு அது பழனிமலை. பழனிமலை. அப்ப உங்க மலைக்கு பேரு வேள்விமலை. ஏன் வேள்விமலைன்னு பேர் வந்துச்சு? என்னையே அவரு விடமாட்டாரு போல இருக்குது. சொன்னார்களே 19 புராணம் தெரியும் சொன்னாரு. இப்பதானே சொன்னாரு. அவன் சொல்றாங்க, நீங்க எங்க கேட்டீங்க? வேள்விமலை. வேள்விமலை. யாகம் பண்றதுனால தியாகம் செய்ய, யாகம் பண்றதுனால முனிவர்களும் வரக்கூடிய இடம் வேள்விமலை. புரியுற மாதிரி சொல்லியா? ஏங்க எங்களை போன்ற மாநிலர்கள் இருங்க பூஜை செய்யறதுனால முனிவர்களாம். பூஜை கிடையாது, யாகம். யாகம் யாகம் பண்ற ரெண்டும் ஒண்ணுதாங்க. பூஜை என்ன? மாநிலர்கள் தான் பூஜை செய்வார்கள். ஆமா. முனிவர்கள் யாகம் செய்வார்கள். யாகம் பண்ணுவாங்க. முனிவர்களா வரக்கூடிய இடம்னால வேள்விமலை. திருப்பதி எம்பெருமான் ஏழுமலையான அமைந்தாரே திருப்பதி மலை. ஆமா. அந்த மலைக்கு ஒரு காரணம் இருக்குல்ல? இருக்குல்ல. அந்த மலைக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க மலைக்கு பேரு வேள்விமலை. பத்தியலா? முனிவர்களா வரக்கூடிய இடம் வேள்விமலை. வேள்விமலை. ஆமா. இந்த வேள்விமலைக்கு ஏன் வேள்விமலை சாரல்னு பேர் வந்துச்சு? எத்தனை தடவையாக சொல்றது? 19 புராணம் இதிகாசம்.
நான் சொல்ல புராண புயல் என்றார்களே, ஐயோ இதிகாச இடி என்றார்களே, யாரு சொன்னது? இப்பதானே வந்து சொல்லிட்டு போனாரு. அவன் சொல்லுவாங்க, அவன் ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன். நம்மள பேசணும். சொன்னாரா இல்லையா? டேய் முட்டா பையனே, சொன்னாரா இல்லையா? இருங்க, ஏன் கோபப்படுறீங்க? சொல்லும்போது இழுச்சில ஆமா, பதில சொல்லுவா. முனிவர்களாம் வரக்கூடிய இடம் வேள்விமலை. அப்படி சொல்லு. முனிவர்கள்லாம் வரக்கூடிய இடம் கிடையாது. வந்தாங்க. என்ன பண்ணாங்க? தியாகம் பண்ணாங்க. இது யாகம் பண்ணாங்க. யாகம் பண்ணாங்க. ஆமா, யாகம் பண்ணாங்க. யாகத்துக்கு இன்னொரு பேரு வேள்வி. வேள்வி. அதனால வேள்வி மலைச்சாரல். சாரல் அப்படி வந்துச்சா? ஆமா, அருமையா சொன்னேன். உங்க பேரு? ஏய், என்னையா முழிச்சுக்கிட்டு இருக்க? உன் பேர் என்னையா? வீரத்தேவன். என்னது? நினைச்சேன் நீங்க கீழே மேலையும் பாப்பியன்னு. வீரத்தேவனா? ஆமாங்க. ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லையாப்பா? அப்படி மட்டும் நினைக்காதீங்க. சரி, நான் மோசமான ஆளு. மோசமான ஆளா? என்ன பண்ணிவிடுவா? இல்லைங்க, மோசமானவே முக்கியமான ஆளு. நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்பேன். மோசமானதுலயும் முக்கியமான ஆளு. முக்கியமான ஆளா? ஆமா. அப்படி என்ன முக்கியமான ஆளு? ஆளுக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தமே கிடையாதே. அப்படி மட்டும் நினைக்காது என்றேன். ஓடுற வாம்பா ஒரு கையில் தாண்டிட்டு போறேன். ஊற பம்ப மிதிக்கிற வயசுல சொல்லுவாங்க அந்த பழமொழி. நான் தாண்டிட்டு போறேன். நான் சொல்றேன். தாண்டிட்டு போவியா? செத்த வாம்பா 3 நாளைக்கு கழுத்துல சுத்துவேன். அந்த அளவுக்கு வீர தேவை நான். செத்த பாம்பை எத்தனை தவணையா அடிக்கிறது? அப்புறம் என்ன பண்றது? செத்த பாம்பை கழுத்துல சுத்தி என்ன செய்ய போற? உயிரோடு இருந்தா தானே துரத்தி கொத்த வரும். இதுக்கு உன் பேரு வீரத்தேவன், ஒரு வீரவசனமா? வீரத்தேவன். வீரத்தேவனா? ஆமா. நம்ப முடியலையா? என்னங்க இப்படி கேட்ட? நேத்தெல்லாம் ஒரு கிழவி என் பேரை கேட்டுட்டு பொறுமையா நின்று போச்சு தெரியுமா? பொறுமையா நின்று போச்சா? ஓடுற பஸ்ஸை ஒரு கையில் நிப்பாட்டினேன். நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கே. ஓடுற பேருந்த ஒரு கையில, அதுவும் நீயா? ரயில எப்படி ஒரு கையில் நிப்பாட்டினேன்? புகை வண்டிய ரயில் இருக்குல்ல, நம்ப முடியாத விஷயம்ல. எப்படி நிப்பாட்டினா? ஏன்? உண்மைதாங்க. நான் பச்சை கொடியை காட்டினே நின்றுச்சு. சும்மா ஆள் வந்திருக்காரு அப்படி சைஸா போட்டுவிட்டு போயிடலாம். நம்ப மாட்டேன். என்ன சொல்றீங்க? எப்படியா? ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லை, உருவத்திற்கும் தோற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, ஓடின பேருந்தை நிப்பாட்டுறேங்கிற, ஓடின புகை வண்டியை நிப்பாட்டுறேங்கிற, புயலை நிப்பாட்டுவேங்கிற, காற்ற மலையை நிப்பாட்டுவேங்கிற, 600 பேர் வந்தாலும் சுற்றி அடிப்பேங்கிற, 300 பேர் வந்தாலும் தூக்கி அடிப்பேங்கிற. உண்மையை தான் சொல்றியா? உண்மைதான் சாமி. நம்பிக்கை இல்லையா? இல்லை, சுத்தமல்ல. இப்போ கூட இந்த கொட்டையை மேலே தூக்கினீங்க ஒரு கையில். இந்த கொட்டையை ஆனால் இப்போதைக்கு வேணான்னு பேக்கு தூக்க முடியாமல் தடுமாறி வந்தியா? உண்டு என்ன பண்ணுறது? ஜாமான் நிறையா இருந்துச்சு, தூக்க முடியல. இதில் வேற ஓடுற பேருந்த நேற்று வேற மூச்சு குத்து பிடிச்சிக்கிச்சா, அதனால் தூக்க முடியல. இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். சரி, என்ன கேட்டீங்கல்ல, உங்கள் பேர் என்ன? நீ கூட மறந்துடுவியோ என்னமோ ஏதோ நினச்சேன். நான் தான் மேகவாசி. ஓஹோ, நீங்க நாரத மகரிஷி. நீங்க? நான் தான் நாரதர். நான் தான். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக நீங்க இந்த நாரதர். நான் தான் என் நாரதர். ஏய், இவர் நாரதராமியா? நான் நம்பவே மாட்டேன் சாமி. பார்த்தா எப்படி தெரியுது? உண்மையா நான் தான் நாரதர். சத்தியமா நம்ப மாட்டேன். நேற்று தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டில் வேஷம் போட்டு காசு வாங்கிட்டு அழிஞ்சிங்களா இல்லையா? தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? ஆமா. எப்படி? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. அறிவுகட்ட ஜென்மமே, அவர்களெல்லாம் சோத்தால் அடிக்கப்பட்ட பிண்டங்கள். ஓஹோ, நான் அப்படி கிடையாது. அப்புறம் அனுதினமும் நாராயணா புகழ் பாடி உண்மையான நாரதரியா? அப்படிங்களா? ஆமா, நாரதர். நாரதர். அப்ப அந்த சத்தியவானன் பொண்டாட்டிகிட்ட போனது நீங்க தானே? நானே தான். சாவித்திரி கிட்ட? அதே தான். ஆமா. அந்த அம்மா ஒன்றும் சொல்லலையா? ஒண்ணுமே சொல்லலை. செவனேன்னு விட்டுட்டாங்க. ஆமா, விட்டுருச்சு. என்ன ஒன்னிய? போனேன், மந்திரம் சொன்னேன். அவரு எதுவும் சண்டைக்கு வரல? அவர் அப்ப இல்லை, போயிட்டாரு. ஊருக்கு போயிருப்பாரு. ஊருக்கு போலையா? உலகத்தை விட்டே போயிட்டாரு. சரி சரி சரி. யமனிட ஓ, யமன்ட்டே போய் உயிரை மீட்டு வந்தார்ல. ஆமா, அவதான் சாவித்திரி. ஆமாங்க. ஆமா, அந்த அம்மா தானே? ஆமா. சரி சரி சரி. எதுவும் சொல்லலை. எதுவும் சொல்லலை? சொல்லலை. சரி சரி சரி. அப்ப இந்த சிவன் குடும்பத்தை கெடுத்தது நீங்க தானே? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாரதர் நீங்க தானே? நாரதர் நான் தான். யார் சிவன் கொடுப்பேன் அப்படிலாம் நான் கெடுக்க போல. போய் ஒரு கனி கிடச்சிச்சு, அதை கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க அண்ணன் தம்பிக்கில் என்ன சண்டையோ சச்சரவோ? ஏங்க, சிவபெருமானுக்கு அரைச்சாதே அறுத்து கொடுத்துட்டு
விநாயகர் பெருமானுக்கார சதையை அறுத்து கொடுத்துட்டு கொட்டையை முருகன்ட்ட கொடுத்துருந்தா செவனேன்னு சண்டைக்கு இல்லாமல் போயிருப்பாரு. அப்படி இல்லையா, அது ஞானப்பழம். ஒரு ஆள் மட்டுமே உண்ணக்கூடிய பழம் ஞானப்பழம். அப்பதான் அந்த அதோட முழு ஒரு சக்தி கிடைக்கும். ஓஹோ, ஆமா. சரி சரி சரி. அதனால 5 படைவீடுகள் உருவானது. ஏங்க அதெல்லாம் இருக்கு. இன்னும் உனக்கு சந்தேகம் போலையா? இந்த லீலாவதி தொப்புள்ள போய் வாய வச்சுக்கலே. நானே தான். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. எங்க வாய் வைக்க வேற இடமே. நான் போய் வாய் வைக்கல, போய் அங்கேயும் போய் மந்திரம் சொன்னேன். எங்க மந்திரம் சொல்ல அந்த இடம் தான் சரியான இடம். வயிற்றுக்குள்ள சிசுவாக வளர்ந்து கொண்டிருந்தானே. ஆமா, அவன் தன்னோட அப்பாவை யாராச்சும் பெத்த பிள்ளையை அப்பாவை கொள்வானா? பக்த பிரகலாதன். பிரகலாதன். ஓஹோ, பிரகலாதனுக்காக மந்திரம் சொல்லிட்டு வந்தேன். சரி சரி சரி, நல்லா வளரும்படி. ஆமா, சரி சரி. ஏன்னா அழிக்கணும்ல. ஆமா, அதுக்காக போய் சொல்லிட்டு வந்தியா? இதெல்லாம் தப்பா பேசக்கூடாது. ஓ சரிங்க சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. பரமேனா? நீ எங்க அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? 5 வருஷம் பழக்க வழக்கம். என்ன சொல்றீங்க? எங்க அப்பா பிரம்மா, உங்களுக்கு பழக்க வழக்கமா? ஆமாங்க. எப்படி சொல்றீங்க? கமுதியில கோழி கடை வச்சிருந்தாரா இல்லையா? அறிவு கட்ட பையல. ஏங்க கோபப்படுறீங்க? எனக்கு கூட 500 ரூபா காசு தரணும், போயிட்டு அடுத்த வாரம் தரேன்னாரு. அந்த பிரம்மா இல்ல, மேலோகவாசி. மேலோகவாசி 84 ஜீவராசிகளை படைக்கிறவர் பிரம்மா. உங்க அப்பா எல்லாத்தையும்? ஆமா. ஆட்டை படைச்சது எங்கப்பா? மாட்டை படைச்சது எங்கப்பா? பொண்ணை படைச்சது எங்கப்பா? பொருளை படைச்சது எங்கப்பா? என்ன படைச்சது எங்கப்பா? எங்க அப்ப எங்க ஓனையா? எல்லாத்தையும் உங்க அப்பையும் படைச்சா எங்க அப்ப எங்க? சத்தியமா உன்னைய படைச்சது எங்க அப்பா தாயா. அப்ப எங்க அப்ப எங்க? அத அவர்கிட்ட கேட்டு பாத்தியா? கேட்டேன். சரி, சொல்ல மாட்டேன்ட்டாரு. உலகத்தில் உள்ள ஊர்வன, பரப்பன, தவப்பன, தாவுவன, செடி, மரம், கொடி, புழு, பூச்சி, மனிதர்கள் 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்தது எங்க அப்பா பிரம்மா. உங்க அப்பா? எங்க அப்பாவே தான். என்ன படைச்சது? எங்க அப்பா தாயா. அப்ப எங்க அப்ப எங்க சாமி போன? உங்க அப்பா ஊரறிஞ்சு செய்யறேன். ஆமா, எங்கப்பா யாருக்கும் தெரியாம செய்யறேன். அண்டத்தில் பிண்டத்தை வைத்தான். ஓஹோ, அதனால எங்க அப்பா தான் உங்க எல்லாரையுமே படைச்சாரு. நாங்களாம் மேலோகவாசிகள் அல்லவா? நாங்கள் எங்க ஊரு மேலூர். மேலூர்? ஆமா. ஓ, கொட்டாம்பட்டி மேலூரா? ஈரேழு 14 லோகங்கள் சொல்லக்கூடிய மேலோகம். 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 நாங்களாம் பூலோகம். பூலோகம். ஆமா. மானிடர்கள். மானிடர்கள். நீங்களாம் பூலோகம். மானிட்டர். மானிடர்கள். மானிடர்கள் யா. ஆமா ஆமா ஆமா. சரிங்க, உங்க அம்மா பேரு? கலைவாணி. அப்ப தட்டுவாணிங்கிறாங்களே. ஊர்ல சண்டை வந்து அதே முதல் வெள்ளை தாமரை தட்டில் வந்திருப்பாளே. ஓஹோ, தட்டும் வாணி. சரி சரி சரி. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீட்டு இருப்பாளே. அரசர்களோடு என்னை சரியாசனம் நடத்தி காட்டலே கலைவாணி. ஓ, அந்த ஆரஸ்வதியா? அறிவட்டவளே, அந்த மைக்கில் நிற்கிறாங்களா உனக்கு அப்படி கேட்கும் போல. எங்கிட்டு வாங்க. உங்க அம்மா ஆரஸ்வதி தானே? ஆரஸ்வதி கிடையாதுயா. அப்புறம் சரஸ்வதி. ஓ, சரஸ்வதி. 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 வெள்ளத்தால் மூழ்காது, வெந்தளால் வேகாது, பிறர் அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாத கல்வி செல்வதற்கு அதிபதி. அது நல்லா இருக்குது. அதனால உங்க அம்மா சரஸ்வதி. சரஸ்வதி நாவுக்கரசி. ஓ, சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள்ட்ட கேட்கலான்னு ஒரு சின்ன சந்தேகம். என்ன கேட்க போறேன்? வேணாம் விடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. எப்படி ஆகும்? ஆகலையா? ஆசை இல்லை, ஒரு தடவை கூட ஆகலை. மூவாசையை வெறுத்துட்டேன். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. ஏங்க, மண்ணாசை போனால் போயிட்டு போகுது, பொருளாசை போனால் போயிட்டு போகுது. பொம்பளை ஆசை இல்லையா? நரசா இல்லை, சுத்தமாக இல்லை. இல்லை, பிடிக்கல. பாவம் அறுத்து விட்டாங்க போல இருக்கு. மூவாசையை வெறுத்துட்டேன். மூணையும் வெறுத்துட்டீங்களா? வெறுத்துட்டேன். துறவரம் உண்டு. நாராயண நாமம் பாடிக்கொண்டிருக்கிறேன். நாராயண நாமம். அப்படியா? மண்ணாசை போயிட்டு போகுது. சரி. பொருளாசை போயிட்டு போகுது. சரி. பொம்பளை ஆசை கொஞ்சம் கூட சுத்தமா இல்லையா? ஓஹோ. ஆனா இருந்துச்சு முந்தைய காலத்துல. ஓஹோ, சொன்னா வியந்துருவேன். என்ன சொல்றீங்க? ஆமா, 54 மனைவி. அடேங்கப்பா. ஏங்க, இங்க ஒரு கொண்டாட்டிக்கே ஓண்டு போகுது, 54 கொண்டாட்டி எப்படிங்க கட்டினீங்க? 54 மனைவி முந்தைய பிரிவில். 52 கொண்டாட்டி 54. 52. ஓ, 2 கொண்டாட்டி கனவு சேர்த்துடணும். ஓ, யாபகத்தில் வரலான்னு 2 கொண்டாட்டி நினைச்சாங்க. ஆனா வேணான்னு விட்டுட்டேன். குழந்தைகள் எத்தனை தெரியுமா? எத்தனைங்க? 60 குழந்தைகள். அதுவும் நானே பெண்ணா மாறி பெற்றெடுத்தேன். இங்க ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கே ஒன்றும் வைத்த கிழிக்கிறாங்க.
இல்லாட்டி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க போதும்னு. அன்னைக்கெல்லாம் என்னை பெற்ற ஆத்தாமார்கள்லாம் ஒரு டஜன் பிள்ளை பெற்று எடுத்தாங்க. இன்னைக்கு முடியுமா? அன்னைக்கெல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு வேற சாமி. கேப்பக்கூழு, கம்மக்கூழு, கேழ்வரகு, இதெல்லாம் சாமச்சோறு, இதெல்லாம் சாப்பிட்டு தினமும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா எந்த மனுஷனும் மாத்திரை போடுறது கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, சர்க்கரை கிடையாது, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தேன். இன்றைக்கெல்லாம் மெடிக்கலுக்கு போயிட்டு அதில் 10 நாளைக்கு கொடு, இதில் 10 நாளைக்கு கொடு மாத்திரை வாங்கி நம்ம பொழப்பு எங்கே ஓதணும்? அது எப்படியா? இப்போ வந்து உனக்கு தலைவலிக்குது, சரி, தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்ற. ஆமாம், தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா? மாத்திரை சாப்பிட்ற. தலைவலி என்ன பண்ணுது? சரியா போயிடுது. காச நோய் வருது, ஆமாம், காச நோய்க்கு மாத்திரை சாப்பிட்ற, அதுவும் சரியா போயிடுது. ஆமாம். வயிறு வலிக்குது, ஆமாம், வயிறு வலிக்கு மாத்திரை சாப்பிட்றேன், சரியா போயிடுது. ஆமாம். ஆனால் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க ரத்த அழுத்தம், ஆமாம், சக்கரை நோய், ஆமாம், இதுக்கெல்லாம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றியே, அதுவும் டெய்லி சாப்பிட்றீங்களே, ஆமாம், ஏன் சரியா போகல? எங்கே சரியாகுது? இதே அரிசி சோத்தை தின்னோம்னா சக்கரை குடிக்குது, என்ன ஒன்று தொலைகிறது? அது எப்படியா நம்ம பூமியில் நம்ம பார்க்க விளைஞ்ச நெல், ஆமாம், அதில் எப்படி அந்த நோய் வந்துச்சு? அன்னைக்கெல்லாம் இயற்கையான முறையில் உரங்களை போட்டு வளர்த்தாங்க. இன்னைக்கு பூரா செயற்கையான உரத்தை போட்டு மனுஷன் சாப்பிட்றது பூரா. அன்னைக்கெல்லாம் சாப்பாடே உணவே மறந்தா இருந்துச்சு. உணவே மருந்து. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடே மறந்தா இருக்குது, உணவே மறந்தா இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு மறந்தே உணவாக இருக்குது. அதுதான் 100க்கு 100 உண்மை. என்ன பண்ணுறது? அன்னைக்கெல்லாம் விதை நெல் வீடு வீடாக மூட்டையாக கட்டி வச்சுருந்தோம். இன்னைக்கு நம்மெல்லாம் பார்க்க வயல்வெளி நிறைஞ்ச ஊர். நீங்களே சொல்லுங்கள், யாருக்கிட்டையாச்சும் விதை நெல் இருக்கா? விவசாய காலம் வந்தால் நம்மளாம் என்ன செய்வோம்? நம்ம இதில் இந்த என்னமோ சொல்லுவாங்களே, அதில் சேர்த்து வைப்போம் நெல்லை. குளுமையில் நெல் சேர்த்து வச்சோம். இன்னைக்கு நெல் இருக்குமா? இருக்காது. இல்லையே. எங்கே இருக்கு? எப்படி போட்டால் முளைக்கும்? திருப்பியும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எல்லாம் கம்பெனி விதை தான். கடைக்கு தான் போய் நிற்கணும். ஆமாம். சரிங்க. அதுக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? காவல் பார்க்குறீங்களா? ஆமாம். யார்? நான். என் ஆளு குள்ளி. நம்மளா? ஓ, என்ன உனக்கு 6 மாதம் எனக்கு 6 மாதமா? அப்படி இல்லையா? இப்போ வந்து நம்ம வாகனத்தில் வந்தோம். சரி. நம்ம வாகனம். ஆமாம். இப்போ நம்ம சண்முகண்ணே இருக்காங்கல்ல? ஆமாம். நம்ம சண்முகண்ணே, சரி, நம்ம காமராஜனே, நம்ம சுசியண்ணே, நம்ம மைக் செட்டு, நம்ம ஒளிபரிக்கண்ணே, அப்படி சொல்கிறோம்ல. நம்ம யூடியூப் அப்படி சொல்கிறோம். நம்ம அப்படின்னு சேர்த்து சொல்கிறோம்ல. சரி. இப்போ நீங்கள் ஆளுன்னு சொல்லும்போது நம்ம ஆளான்னு சேர்த்து சொல்கிறதில்ல, தப்பு இல்லையே? எதை வேணாலும் கூட்டு சேர்க்கலாம். கட்டின உண்டாட்டியை மட்டும் பங்கு ஓட்டம், அப்புறம் குடும்பம் குட்டியை தூக்க வேண்டியது. என்ன சொல்கிற? பார்க்கலாமா? ஏழவா? யார் இருக்கீங்க? ஏழு குள்ளி. அடுத்து 2 குரல் கிடைச்சு. தங்கச்சி வள்ளி. முதல்ல யாரை சந்திக்கணும்? ஏழு குள்ளியை சந்திங்க. வர சொல்லலாமா? வர சொல்லுங்க. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். மண்டையில் என்ன வித்தியாசமாக கொண்ட விட்டுருக்கீங்க? மண்டையில் அது கொண்ட கிடையாது, ஜடாமகுடம். நான் எத்தனையோ கொண்ட பார்த்துருக்கேன். கோண கொண்ட பார்த்துருக்கேன், நேரான கொண்ட பார்த்துருக்கேன், ஓரத்து கொண்ட ஓட்டு பார்த்துருக்கேன், கோடாளி கொண்ட ஓட பார்த்துருக்கேன். நீங்கள் மண்டை மேலே கொண்ட விட்டுருக்கீங்களே, ஜடாமகுடம். நீங்கள் போடுறதுல மாநிலர்கள் போடக்கூடியது. சரி, இது ஜடாமகுடம். கையில் என்னமோ வச்சிருக்கீங்களே, சர்பத்து கட்டையா? டேய், சப்தத்தாள கட்டை. ஓ, பாட்டுக்கு என்னுடைய பாடலுக்கு இசைத்துக் கொண்டே இருப்பேன். ஓ, உங்கள் பாட்டுக்கு அடிப்பீங்க? ஏன் பாட்டுக்கு அடிக்க மாட்டேயா, என்னுடைய பாட்டுக்கு. உங்களுக்கு எப்போ நினப்பு வருதோ அப்போ அடிப்பீங்க? நினப்பு வருதா? இல்லைங்க, உங்கள் பாட்டுக்கு. என்னுடைய பாடலுக்கு நான் அடிச்சுக்கிட்டே அப்படியே தாளம் இசைத்து கொண்டே. சரி. இடுப்பில் ஏதோ சமையல் கரண்டி மாதிரி யாழ். ஓ, மதினி யாழ். மதினி. பாட்டுக்கு இசை நீட்டக்கூடியது. ஓஹோ, வீணை. ஓ, சரி. இருக்கட்டுமா? சரிங்க. சரி, அந்த என்ன முத்துராசு கொட்டையை போட்டிருக்கிய? எது? காதல். கமண்டலமா? சரி. எங்க ஆளை காணாம யாரை குள்ளிய கூப்பிடலான்னா? அடிய ஜில் ரம்பாமணி. பார்க்கலாமா? சற்று அமருங்கள்.